ஒவ்வொரு குணாதிசயங்களும் கர்த்தருடைய அனாதி தீர்மானத்துக்குள்ளே இருக்குது. நீங்களும் நானும் இன்றைக்கி இருக்கிறேன்னா ஆண்டவர் ஏதோ ஒரு தீர்மானத்தை கொண்டு வச்சிருக்கிறாரு, அதுக்குள்ளே நம்ம இருந்துக்கிட்டோமே தவிர நான் அல்ல, தாவீது அல்ல, மோசே அல்ல, கர்த்தர் பெரியவர். அவர் என்ன எதற்காக எந்த பாத்திரத்தை எதற்காக அவர் வச்சிருக்கிறாரோ அதை நம்ம பார்க்கணும். பவுலடியாரை எதற்கு கொண்டு வந்தார், என்ன செய்கிறாரு அப்படின்னு நம்ம அதை பார்க்கணும். அவர் இப்போ பவுலடியார் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக அவரை நாம் பின்பற்ற வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றினபடினால அவர் ஒரு முன்மாதிரியாக கொடுக்குறப்பன்னா அவர் என்ன சொல்கிறாரு, நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல என்னை பின்பற்றுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் கிறிஸ்துவை பின்பற்றலைன்னா நான் அவரை பற்றி பேசுகிறதுக்கு தேவையே இல்லை. அவரை தனியாக எடுத்து நான் வச்சு ஒரு பெரிய ஒரு கோட்டையே கட்ட முடியாது அவர் மேலே. யார் செய்கிறது? கர்த்தர். அவருடைய ஆளுகைக்குள்ளாக ஒவ்வொருத்தரும் எப்படி இருக்காங்க.